என் பெயர் சாருமதி. இன்று நாம் சரியான இடத்தில் துளைகளை துளையிடுவது மற்றும் ரீமிங் செய்வது, டவல் பின்கள், ஸ்டட் மற்றும் போல்ட் ஆகியவற்றை பொருத்துவது பற்றி அறிய போகிறோம். இந்த பகுதியின் முடிவில் நீங்கள் மேலும் பலவற்றை புரிந்து கொள்வீர்கள். வரைபடத்தின்படி ஃபைல் அளவு, குறியிடுதல் மற்றும் பஞ்ச் துளை இருப்பிடங்கள், வரைபடத்தின்படி துளையிடுதல், ரீம் செய்தல், கவுண்டர் ஹோல், M6 உள்நூலை போல்ட் மற்றும் ஸ்டட் ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு வெட்டுதல், வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இணைத்தல். தேவையான கருவிகள்: வெர்னியர் ஹைட் கேஜ், வெர்னியர் கேலிப்பர், தேவையான உபகரணங்கள்: லேத் மெஷின், தேவையான பொருட்கள்: ரா மெட்டீரியல், ஆயில். வேலையை தொடங்குவதற்கு முன் சில பூர்வாங்க சோதனைகள் செய்யப்பட வேண்டும். அவை பின்வருமாறு: முதலில் ரா மெட்டீரியலை பயன்படுத்தி மூலப்பொருட்களை சரிபார்க்கவும். இணைத்தன்மை மற்றும் செங்குத்துத்தன்மையை பராமரிக்கும் ஒட்டுமொத்த அளவு பகுதி 1ஐ தாக்கல் செய்யவும். இணைத்தன்மை மற்றும் செங்குத்துத்தன்மையை பராமரிக்கும் ஒட்டுமொத்த அளவு பகுதி 2ஐ தாக்கல் செய்யவும். இணைத்தன்மை மற்றும் செங்குத்துத்தன்மையை பராமரிக்கும் ஒட்டுமொத்த அளவுக்கான பகுதி 3ஐ தாக்கல் செய்யவும். 3 பாகங்களையும் தாக்கல் செய்வது முடிந்ததும் அனைத்து பகுதிகளையும் குறியீடுகளுக்கு தயார் செய்யுங்கள். பகுதி 1ஐ வரைபடத்தின்படி உயர அளவுகோலைக் கொண்டு குறிக்கவும். பகுதி 2ஐ வரைபடத்தின்படி உயர அளவுகோலைக் கொண்டு குறிக்கவும். பகுதி 3ஐ வரைபடத்தின்படி உயர அளவுகோலைக் கொண்டு குறிக்கவும். வெர்னியரால் அனைத்து பாகங்களையும் குறிக்க முடிந்ததும் நாம் பின்பற்ற வேண்டிய அடுத்த படி பஞ்சிங் ஆகும். பகுதி 1இல் ட்ரில் ஹோல்களை பஞ்ச் செய்யவும். பகுதி 2இல் ட்ரில் ஹோல்களை பஞ்ச் செய்யவும். பகுதி 3இல் ட்ரில் ஹோல்களை பஞ்ச் செய்யவும். மூலப்பொருட்கள் சரிபார்க்கப்பட்டு அனைத்து பாகங்களும் தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அவை வெர்னியர் உயர அளவீடு மூலம் குறிக்கப்பட்டு இறுதியாக அவை விட்னஸ் மார்க் குறிக்கப்படுகிறது. இப்போது அனைத்து ஆரம்ப சோதனைகளும் முடிவடைந்துவிட்டன. நாம் மேலும் செல்வோம். துளையிடும் இயந்திரத்தில் 5.8 மில்லிமீட்டர் துளையை சரிசெய்து துளைகள் வழியாக துளையிட்டு பகுதி 1 மற்றும் 2இல் 6 மில்லிமீட்டர் ரீமரின் துளைகளை மீண்டும் அமைக்கவும். ரீம்டு துளையை மெல்லிய துணியால் சுத்தம் செய்து 6 மில்லிமீட்டர் டோவல் பின் பொருத்தவும். படம் 1இல் காட்டப்பட்டுள்ளபடி பகுதி 1 மற்றும் 2இல் அதே அமைப்புடன் மற்றொரு டவல் பின்னை துளையிட்டு அதை மீண்டும் பொருத்தவும். பின்னர் துளையிடும் இயந்திரத்தில் 5 மில்லிமீட்டர் துளையை சரிசெய்து M6 அறுகோண போல்ட் அசெம்பிளிக்கான துளை வழியாக துளையிடவும். பின்னர் துளையிடும் இயந்திரத்தில் 5 மில்லிமீட்டர் துளையை சரிசெய்து M6 அறுகோண போல்ட் அசெம்பிளிக்கான துளை வழியாக துளையிடவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பகுதி 1இல் M6 ஆலன் போல்ட் தலைப்பக்கத்தை சரிசெய்யும் ஆழத்திற்கு கவுண்டர் துளையிடப்படுகிறது. பகுதி 1 மற்றும் 2ஐ பிரிக்கவும்.
துளையிடுதல் மற்றும் இயந்திரத்தில் கவுண்டர் சிங்க் கருவியை வைத்திருங்கள் மற்றும் பகுதி 2இன் இருபுறமும் உள்நூலை வெட்டும் இடத்தில் 1x45 கவுண்டர் சிங்க் வைத்திருங்கள். பகுதி 2இன் இருபுறமும் இவ்வாறு வைத்திருக்கவும். பகுதி 2இல் மட்டும் நூல் வெட்டப்பட்டுள்ளது. பகுதி 2இல் அறுகோண போல்ட்டுகள் அசெம்பிளி இடத்தில் M6 உள்நூலை வெட்டவும். கயிறுகள் இல்லாமல் நூல்களை சுத்தம் செய்யுங்கள். இப்போது முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளோம். அடுத்து மூன்றாம் பாகத்தை நாம் சேர்ப்போம். பகுதி 1 மற்றும் 2ஐ மீண்டும் ஒன்றிணைத்து படம் 2இல் காட்டப்பட்டுள்ளபடி பகுதி 3ஐ அமைத்து அதை இணையான கிளாம்புகளால் இறுக்கவும். பின்னர் துளையிடும் இயந்திரத்தில் 5.8 மிமீ துளையை பொருத்தி பகுதி 1 மற்றும் 3உடன் டபுள் முள் அசெம்பிளியை செய்ய துளை ரிம் 6 மிமீ துளையிடவும். பகுதி 1 மற்றும் 3இல் ஸ்டட்ஸ் அசெம்பிளி இடத்தில் 5 மிமீ துளைகளை பொருத்தி துளையிடவும். பகுதி 1 மற்றும் 3ஐ பிரிக்கவும். பகுதி 1இல் 6 மிமீ துளைகளை சரிசெய்து துளைகள் மூலம் துளையிடவும். பகுதி 3இல் 1x45 மற்றும் வெட்டு M6 உள்நூல். நூல் பகுதி 3இல் மட்டுமே வெட்டப்பட்டுள்ளது. நூலை சுத்தம் செய்து பகுதி 1ஐ பகுதி 3உடன் மீண்டும் இணைக்கவும். பகுதி 3இல் உள்ள 2 ஸ்டட்டுகளை சரிசெய்து படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பகுதி 1உடன் இணைக்கவும். M6 போல்டை வெற்று வாஷருடன் பொருத்தி பொருத்தமான ஸ்பானரை பயன்படுத்தி இறுக்கவும். அனைத்து பகுதிகளையும் 1, 2 மற்றும் 3ஐ பிரித்து வேலையின் அனைத்து மேற்பரப்புகளிலும் கோப்பு மற்றும் டீபருடன் முடிக்கவும். அனைத்து பாகங்களையும் 1, 2 மற்றும் 3 டபுள் பின் அறுகோண போல்ட், ஸ்டட் மற்றும் கொட்டைகள் கொண்டு மீண்டும் இணைக்கவும். இப்போது ஒரு மெல்லிய எண்ணெய் கோட்டை பயன்படுத்தி மதிப்பீட்டிற்காக அதை பாதுகாக்கவும். இன்று நாம் கற்றுக்கொண்டவற்றை பற்றி ஒரு முறை மேல்பார்வை பார்ப்போம். வரைபடத்தின்படி கோப்பு முதல் அளவு வரை, குறியிடுதல் மற்றும் பஞ்ச் துளைகள் இருப்பிடங்கள், வரைபடத்தின்படி துளையிடுதல், ரீம் செய்தல், கவுண்டர் போர், M6 உள் நூலை போல்ட் மற்றும் ஸ்டட் ஆகியவற்றிற்கு ஏற்றவாறு வெட்டவும். வரைபடத்தின்படி இணைக்கவும். இதனால் சரியான இடத்தில் துளையிடுதல் மற்றும் மீண்டும் துளையிடுதல், டபுள் பின் ஊசிகள், ஸ்டட் மற்றும் போல்ட்களை பொருத்துதல் ஆகியவற்றை கற்றுக்கொண்டோம். இது குறித்து உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் இந்த பயிற்சியை செய்யுங்கள்.